உள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன்ன்ற ஹாலிவுட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. அமெரிக்க கற்பனை திரைப்படமான ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனோட கதையை எழுதி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாரு டீன் டெப்ளாய்ஸ். பெர்க்கு தீவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பழங்குடியின டீனேஜ் வைக்கிங்கான ஹிக்காப்பை மையமாக வச்சு இந்த கதை நகருது. பெர்க்கு தீவில் இருக்கிற மற்ற இளம் வைக்கிங்க மாதிரியே ஹிக்கப்பும் ஒரு உண்மையான வைக்கிங்னு ப்ரூஃப் பண்ணணும்னா ஒரு டிராகனோட சண்டை போட்டு கொல்லணுன்றது பெர்க்கு தீவில் இருக்கிற எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஹிக்கப் ஒரு சின்ன பையனாக இருக்கிறதால அவங்களோட பாரம்பரிய ஆயுதங்களை தூக்கவோ பயன்படுத்தவோ முடியாது. அதனால் பல விபரீதங்கள் ஏற்படும் அப்படின்னு அந்த பழங்குடியினர் நினைக்கிறாங்க. ஹிக்கப்போட அப்பா ஸ்டாய்க் த வாஸ்ட் அந்த பெர்க்கு தீவோட தலைவராக இருக்கிறாரு. ஹிக்கப்பை முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க நினைக்கிறாரு. 7 தலைமுறையாக பெர்க் பழங்குடியினரை பல்வேறு வகையான டிராகன்கள் தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கு. ஒரு கட்டத்தில் வேற வழி இல்லாமல் டிராகன்களோட போர் தொடுக்க முடிவெடுக்கிறாங்க. ஹிக்கப் டிராகனை கொன்னானா? பெர்க்கு தீவை சேர்ந்தவங்க டிராகன்களோட போர் தொடுத்தாங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இதுதான் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனோட கதை. இது 2003 கிரெசிடா கோவல் எழுதிய ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கி இருக்கிறாங்க. 2010 இதே பேரில் வெளிவந்த ட்ரீம் ஒர்க்ஸோட அனிமேஷன் படத்தை தழுவி எடுத்த லைவ் ஆக்ஷன் ரீமேக் தான் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இந்த படத்தில் மேசன் டேம்ஸ், நிக்கோ பார்க்கர், நிக் ஃப்ராஸ்ட், ஜூலியன் டென்னிஸ், கேப்ரியல் ஹோவல், ப்ரவுன் ஜேம்ஸ், ஹாரி டிராவல்டேன், ருத் கார்ட், பீட்டர் அண்ட் முர்ரே மிக் ஆர்த்தர் நடிச்சிருக்கிறாங்க. ஜெரார்ட் பட்லர் அனிமேஷன் படத்தில் இருந்து ஸ்டாய்க் த வாஸ்ட் அப்படின்ற ஒரு கேரக்டரில் திரும்பவும் நடிச்சிருக்கிறாரு. ஜனவரி 2024 கடைசியில் நார்த்தன் ஐலாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்டில் ஆரம்பித்து மே மாதம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ட்ரீம் ஒர்க்ஸ் அனிமேஷனோட சேர்ந்து மார்க் பிளாட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஜூன் 13, 2025 அன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சல் பிக்சர்ஸ் மூலமாக உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக நாமளும் காத்திருப்போம். நன்றி.